ஹாய் ஹலோ வணக்கங்க. இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் வரணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரியான ஒரு வீடியோ போட்டது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பம்பரக்கண்ணு ஏ பச்சை மிளகா அந்த பாடம் நான் டான்ஸ் பண்ணியிருப்பேன் ரீசெண்டாக. அதில் வந்து கொஞ்சம் தோட தெரியிற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், பாடு எவ்வளவு பொம்பளை பிள்ளைங்க பார்க்கும் அறிவில்லை உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, நிஜமாக எனக்கு அறிவில்லை தான். ஏன்னா வந்து அறிவாக இருந்தவங்கள நீங்கள் அறிவாளிகளை பார்க்குறதும் இல்லை, அவங்கள அறிவாளிகளாக இருக்க விடுறதும் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சமுதாயம் நான் எப்போவுமே சொல்லியிருக்கிறேன், இருக்கவங்ககிட்ட ஒரு மாதிரியும் இல்லாதவங்ககிட்ட இன்னொரு மாதிரியும் நடந்திருக்கும் அப்படின்னு. பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ இந்த இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய ஜிம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து ஈவன் ஜட்டியோடவே என்ன செய்கிறாங்க, தொடையை ஃபுல்லாக காட்டுறாங்க, பேக்கை ஃபுல்லாக காட்டுறாங்க, சிக்ஸ் பேக் அப்படின்னு அங்கே அசைவுகளை கணக்கச்சிதமாக காட்டுறாங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே மில்லியன்ஸ் இருக்குது. அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரியான கமெண்ட்ஸே அங்கே வர்றதில்லை. ஏன் தெரியுமா? அவங்க வந்து செலிப்ரிட்டி இல்லைன்னா வந்து உங்களோட பார்வையில் அவங்க ரொம்ப அழகானவங்க, ஃபேராக இருக்கிறவங்க, க்ளோவாக இருக்கிறவங்க. அதாவது இந்த சமுதாயம் நான் எப்போவுமே சொல்லுவேன் தெரியுமா, கொஞ்சம் டஸ்கியாக இருக்கவங்ககிட்ட ஒரு மாதிரியும், கொஞ்சம் பிரைட்டாக க்ளோவாக இருக்கவங்ககிட்ட இன்னொரு மாதிரியும் நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே நடக்குது. சரியா? இதே இதை அவங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா ஆஹா ஓஹோன்னு புகழ்வீங்க. நான் கொஞ்சம் தொடையை காமிச்ச உடனே என்கிட்ட வந்து என்ன செய்கிறீங்க, துடிக்கிறீங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.